ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, ஆனால் உங்களை என்ன கேப்டன் ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லைனில் பார்த்த மாதிரி ஆமாம் நம்ம டியூக் 200 ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். டியூக் யாரோடதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைலட்டரோட டியூக் தான். உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நல்லாவே தெரியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டியூக் 200 எப்பவும் போல் நம்ம ஸ்டைலில் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதில் ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான் இருக்க போகுது. நம்ம வந்துட்டு ரைட் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூவும் மைலேஜ் டெஸ்ட்டும் தனி வீடியோவாக பண்ணலாம், ரெண்டையும் தனியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்க மக்களே. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் வீடியோ இது ரிவ்யூ வீடியோ தான் இருக்க போகுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸை. ஸோ நீங்கள் திக்காமல் பேசுங்க. திக்காமல் பேசுறதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே வா. ஸோ மக்களே வாங்க, எடுத்ததும் இந்த பீஸ்டில் இருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அந்த Gen 3 கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாவி ஆன் பண்ணதும் லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஐயோ திரும்ப ஐயோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, திரும்பிட்டே ஓடுபோ. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய டிஸ்பிளே செட்டப்பு. அதுக்கான சுவிட்சஸ்லாம் பாருங்கள். உண்மையாலுமே ஒரு 390 நம்ம டியூக் 390 இருக்க அந்த சுவிட்சஸை கொண்டாந்து இங்கே சிமிலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது இந்த டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 390 இந்த டிஸ்பிளேவை சிமிலர் பண்ணி, அதாவது சேம் அதே டிஸ்பிளே கிடையாது, அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிறிஸ்டல் இது கிடையாது, அதுலேருந்து சிமிலர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 5 இன்ச் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டியூக் Gen 3 புது அப்டேட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க வந்துட்டு இந்த டிஸ்பிளே கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லலாம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ வாங்க டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிறிஸ்டலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக வண்டியை வந்துட்டு கீ ஆன் பண்ணிங்கன்னா இந்த செட்டப்பில் தான் இருக்கும். இந்த ஒரு டிஸ்பிளே வந்து அப்படியே தொடர்க்கே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ராட்ச் கீ இது ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்புறம் பைலட்டர் வந்து என்னை தூக்கி போட்டு ஒரு பக்கமாக இருந்து மெதிப்பாப்பில் இன்னும். ஸோ மக்களே, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த டிஸ்பிளேவோட இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல்லி கலர் டிஸ்பிளே, 5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே. இது வந்துட்டு டிஎஃப்டிலே 5 இன்ச் ஃபுல்லி கலர் டிஸ்பிளே தான் இதோட பேர். ஸோ கீழ் சுவிட்ச் ஆனில் இருக்குது, நம்ம அதாவது ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணால் தான் உள்ளே இருக்க செட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். ஸோ ஆன் பண்ணதும் வந்துருச்சு பாருங்கள் நம்ம நியூ டியூக் 200 டிஸ்பிளே. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் எடுத்ததுமே வந்துருச்சு. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் காட்டிடுறேன், என்ன மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது என்ன பாட்டு வருமே, சொக்கமே போல வருமா. செம்மையா இருக்குடா உண்மையாலுமே. லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையாலுமே வெறித்தனமான ஒரு லொக்கேஷன்ல பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் யாருமே டியூக் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல ரிவ்யூ பண்ணி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கார்னர் மேலே கியர் இண்டிகேட்டர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நியூட்ரலில் இருக்குது. ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஸோ கியர் இண்டிகேட்டர் பொசிஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேட்டர் பொசிஷனுக்கு மேலே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இன்ஜின் செக் லைட் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ டைம் ஆல்சோ நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இது எப்பவும் போல் நம்ம ஆர்பிஎம் மீட்டர். அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ், அதாவது டேங்கில் எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு அதோட ஆவரேஜ், இவ்வளோ டேங்கில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், எவ்வளோ கிலோமீட்டர் போகும்னு சொல்லி போட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஃபியூல் கன்சப்ஷன் லெவல் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரியோட லெவல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஓடோமீட்டரோட டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஓவரால் இப்போ அப்படியே செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது இவ்வளோ தான். இதுதான் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இருக்கும். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அப்டேட் வந்துட்டு இந்த பக்கம் மட்டும்தான், இந்த பக்கம் எந்த அப்டேட்டும் கிடையாது. இது நான் சொல்லணும், நீ சொல்ல மாட்டேங்க. நான் சொல்லணும், வருவேன், படுத்தாதீங்கடா என்ன. ஸோ இந்த டிஸ்பிளேவோட மொத்த கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு இந்த 4 பட்டனில் தான் இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ் தான் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ அப்டேட். அதிலேயே இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சேஞ்சும் இல்லை.
பழசு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு உள்ள என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் இந்த டிஸ்பிளேவோட செட்டிங்ஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மோட்டார் சைக்கிள். இந்த மோட்டார் சைக்கிளை ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோடுங்கிற ஒரு மோட் இருக்கும். இந்த ரோடுங்கிற மோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸும் வேலை செய்யும். அதே இதை ஸ்விட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஏபிஎஸ்ங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் மோட்டோங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப் ரோடில் நீங்கள் சூப்பர் மோட்டோ வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ட்ராக்கில் ஓட்டக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் மோட்டோ எதுக்காகனா பேக் வீல் ஏபிஎஸ்ங்கிறத ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சூப்பர் மோட்டோ. ஸோ அதுக்காக எல்லா டைம்லையும் இந்த பேக் வீல் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்காதீங்க. இன்கேஸ் இதோட பர்பஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இதை ஆஃப் பண்ணுங்கள். இது ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் வந்தோம்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைக் இன் ஆஃப், பைக்கோட இன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சர் லெவல் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம், ஆவரேஜ் ஃபியூயல் ரேஞ்ச் பார்த்துக்கலாம், பேட்டரி என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துக்கலாம், ஓடோ எவ்வளோ இருக்குது, அதாவது ஓடோ மீட்டர்லாம் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னு சொல்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் இண்டிகேட்டர், அதாவது அடுத்த சர்வீஸ் நம்ம எப்போ பண்ணணுங்கிறத சாஃப்ட்வேராக இந்த ஒரு டிஸ்பிளேல வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இத்தனை கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் சர்வீஸ் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறத இந்த டிஸ்பிளேலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நோட் பண்ணிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, கொஞ்சம் க்ளோஸில் வாங்க, இந்த ஒவ்வொரு மோட்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராஃபிக்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு கார்டனிங்ஸ்ட்டு அவங்க பண்ணியிருக்க அந்த ஒரு இதுவும் ஒரு ஒவ்வொன்று இந்த ஃபியூவல் ரேஞ்சுக்கும் போது அந்த டேங்கில் க்ரீன் ஆகட்டும், இந்த கூலண்ட்டுக்கும் போது கூலண்ட்டை வந்துட்டு ப்ளூ கலரில் ஆகிறதாகட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்பிளேல இந்த அளவுக்கு ஒரு 200 டிஸ்பிளே, இதுக்கு முன்னாடி 200cc இந்த அளவுக்கு ஒரு பக்காவான டிஸ்பிளே நான் பார்த்ததில்ல. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் 1 இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிப் 1, ட்ரிப் 2 இந்த மாதிரி ட்ரிப் சம்மந்தப்பட்ட ஓடோமீட்டர்ஸான அந்த சம்மந்தப்பட்டது இங்கே இருக்கும். அண்டு இங்கே இருக்க இந்த 2 செட்டிங்ஸ் வந்து நம்மளால் இன்னும் ஓப்பன் பண்ண முடியாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10/10 நேவிகேஷன், இன்னொன்று வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஏன்னா 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த இதை வந்து அன்லாக் பண்ண முடியும். இங்கே செட்டிங்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டுமே நம்ம போடுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் இது வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம தாண்டினா தான் ஃபேவரட்டுமே இது பண்ணுவோம். இதில் ஃபேவரட்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு வெளியில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குயிக் செலக்டர், இந்த பட்டன்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் டக்குன்னு ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குயிக் செலக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்துட்டு அப் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா என்டர்டைன்மெண்ட் கேஷன் வேணுமா, ஆடியோ வேணுமா, ஒவ்வொன்றும் அதாவது நம்ம ரைடில் இருக்கக்குள்ளே நின்று பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்விட்சஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இங்கே எல்லாத்தையும் சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த குயிக் ஷிஃப்டர்ஸ் இல்லை குயிக் செலக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து பேர் பண்ணிங்க அப்படின்னா காலை ஆன்சர் பண்ணலாம், காலை கட் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. அடுத்து ஸ்விட்ச் லைட்ஸ், இதெல்லாம் வந்து தெரியும்டா நம்ம கொடுப்பதுக்கு இதெல்லாம் தேவையா கோபி. ஸோ இதுவுமே நம்ம 1000 கிலோமீட்டர்ஸ் டச் பண்ணாமல் இதில் எதுவுமே நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியாது. பாருங்கள், 100 கிலோமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த லைட்டிங்கை மாற்ற முடியும். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் அண்டு டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் 1000 கிலோமீட்டர் டச் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓவரால் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடியது இதுதான். ஸோ இதை தான் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட்டுன்னு சொல்லலாம். அந்த ப்ரைட் அவனை தள்ளி விட்டுறாங்க, வர்றா தடுவாரிட்டு இருக்கிறாடா. ஏன்டா பின்னாடி வந்து நிற்கிற? ஏமா அத்தனை இடம் கிடக்குது இல்லை வந்து என் கூட தான் ஆமாண்டா. ஸோ அதாவது உங்களுக்கு ஓவரால் இந்த டியூக் 200 டிஸ்பிளேல இதுதான் இருக்குது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த 1000 கிலோமீட்டர்ஸ் சேஞ்சிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக 1000 கிலோமீட்டர் நம்ம தாண்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ அடுத்து அப்படியே எப்பவும் போல் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிடலாம் வாங்க. டிஸ்பிளேவோட அப்டேட்டை பார்த்தாச்சு. டிஸ்பிளேல என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம என்எஸில் டிஸ்பிளே கிடையாது. ஸோ ஒரு ரிவ்யூவராக இருக்கவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அப்படியே வாங்க நம்ம எப்பவும் போல் ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த அழகான 2 யூஎஸ்டி ஃபோக்ஸுக்கு போயிடலாம். மக்களே, நம்ம டியூக் 200 கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா WPோட அபெக்ஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸ். இது வந்து அபெக்ஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸு. இதோட டயாமீட்டர் ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்டர் ரேஞ்ச் வந்து 40 mm டயாமீட்டர் ரேஞ்சு. ஒரு தரமான யூஎஸ்டி ஃபோக்ஸ்னே சொல்லலாம். யூஎஸ்டி ஃபோக்ஸுங்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு
நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில் சொல்கிறேன், உடனே வந்துட்டு கலாய்க்கிறதுக்கு வராதிங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்டி ஃபாக்ஸ் கொண்டு வந்தது கேடிஎம் தான் கொண்டு வந்தாங்க. அதுவும் நம்ம டியூக்கில் தான் கொண்டு வந்தாங்க, ஜென்ரேஷன் 1ல். ஸோ அதே யூஎஸ்டி ஃபாக்ஸில் கொஞ்சம் டயாமீட்டர் அதிகமாகவும் அப்புறம் புதுசாக அந்த அப்பாக்ஸுங்கிற ஒரு மெத்தேடு கொண்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு உண்மையாலுமே. ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத பேசும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸ்டெபிலிட்டி உண்மையாலுமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஹேண்ட்லிங் கொடுக்குது. நம்பி ஓட்டலாம். நீங்கள் கிளிட்ஜ் ஆகட்டும் இல்லை பம்பிங்லே ஆகட்டும், வண்டியோட அந்த ஸ்டெபிலிட்டி, அதோட கண்ட்ரோல், அது வந்துட்டு ஓகே ரைட் வா. ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் வீல் டயர் சைஸுங்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டோட டிஸ்க்குக்கு போயிடலாம். ஃப்ரண்ட் டிஸ்க்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்பே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்எஸ் இவங்களும் ஒரே பிராண்டில், ஸோ அதனால் வந்து பிரம்பே தான் கொடுத்துருப்பாங்க. பிரம்பேவோட ஏபிஎஸ் தான் இது. வந்துட்டு ஃப்ரண்ட் வீலோட டிஸ்க்கு சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm டிஸ்க்கு, ஒரு பெரிய டிஸ்க்குன்னே சொல்லலாம். உண்மையாலுமே தரமான டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 70க்கு 110 இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சைஸு. அலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் 17 இன்ச்சு, பேக்கும் 17 இன்ச்சு. ரேடியல் டயர்ஸ், உண்மையாலுமே சொல்லணும்னா ரேடியல் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியல் டயர்ஸ் தான். நீங்களுமே நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரேடியல் டயர் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்தீங்கன்னா, இந்த ஹெட்லைட்னால பசங்கள்லாம் வெக்ஸாகி எத்தனை பேர் சுற்றுறாங்கங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹெட்லைட்டு. அழகுங்கிறத விட அந்த ஒரு ஹெட்லைட்டை பார்த்தாலே ஒரு செகண்ட் அந்த அட்ராக்டை யாராக இருந்தாலும் டக்குன்னு அங்கே தான் பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஹெட்லைட். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி. இது எல்லாமே உங்களுக்கு எல்இடி. சைடில் வரக்கூடிய இந்த ரெண்டும் டிஆர்எல். ஸோ நான் உங்களுக்கு கீ ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கீ ஆன் பண்ணதும் டிஆர்எல்ஸ் எரிய ஆரம்பிக்கும். ஸோ உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு. ஸோ நான் பாஸ் பட்டனில் பாஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஹைபீம். ஸோ இது வந்து ஹைபீமில் இருக்குது. ஆல் எல்இடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 6 எல்இடியுமே உங்களுக்கு ஷோ ஆகுதா. ஸோ இப்போ பாஸ் லைட் சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே பக்காவாக இருக்கும். நைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் ரைட் ரிவ்யூவில் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ரிவ்யூவில் இதோட முடிச்சுக்கிறேன். ரைட் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு மேற்படி பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசினா டியூக்கில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹேலஜானுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி மட்டும் தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஹேலஜன் லைட்டோ ஹேலஜன் பல்போ எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. டியூக்கிட்ட அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்படியே இன்ஜின் சைடு வந்துடலாம். ஸோ மக்களே, ஓவரால் நம்ம டியூக்கோட இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 199.50 cc இன்ஜின். இது வந்து அதாவது இந்த வண்டி 200 km ஸ்பீட்ல போகுமா? சைஸ்ல இருந்துட்டு என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்களே. அதாவதுடா 200 சிசிங்கிறது அந்த வண்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பவர். அதுக்காக சிசியும் டாப் ஸ்பீடும் ஒன்றாகாது. டாப் ஸ்பீடுங்கிறது வேற, சிசிங்கிறத விட உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு வந்து 200 சிசிக்கான பவர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஆனால் இந்த வண்டியால் 200 போக முடியாது. இந்த வண்டின்னு இல்லை, அங்கே நிற்கிற என்எஸ்ஆலையும் போக முடியாது. இந்த டியூக்கில் 200 செக்மெண்ட்டில் எந்த வண்டியாலையும் போக முடியாது. உனக்கு நான் இதை எப்படி சொல்லி அவனுக்கே புரியலன்ட்டா. ஸோ மக்களை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் நான் என்ன சொல்ல வரேங்கிறது அப்படியே சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 சிசிக்கான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பிஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 பிஎஸும் 10,000 ஆர்பிஎம்மும். அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் டார்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கு 8000 ஆர்பிஎம்ல இந்த வண்டிக்கு வேலை செய்யும். இதில் வந்துட்டு லிக்விட் கூல்டு இன்ஜின் வித் ரேடியேட்டரோட கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் உள்ளே இருக்கும், போயிட்டு வைப்பா. உனக்கு என்ன பிராண்ட் பிடிக்கும்? எனக்கா R15. எதனால உனக்கு R15 பிடிக்கும்? எதனால சொல்லு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? அப்புறம் ஏன் உனக்கு அந்த வண்டி பிடிச்சிருக்கு? அது டியூம் நல்லா பெருசா மாடிச்சு. பெருசா இருந்தா மாப்பிளைக்கு பிடிக்கும். மக்களே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, அவனுக்கு பிடிச்சது. அதனால வந்துட்டு சும்மா ஃபன்னாக தான் கேட்டுக்கிறோம். இது எந்த ஒரு பிராண்டையும் நம்ம இது வரைக்கும் கம்பேர்ஸ் பண்ணி பேசினதும் கிடையாது. எந்த ஒரு பிராண்டையும் வந்துட்டு நம்ம குறைச்சி பேசினதும் கிடையாது. தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், அதோட சரி. ஒரு ரிவ்யூவராக ஆஸ் அ பைக்கராக நாங்கள் எந்த பிராண்டையும் இது வரைக்கும் நாங்கள் வந்து கம்பேர் பண்ணதும் இல்லை, இதுக்கு மேலேயும் பண்ண போகிறதில்ல. சரி, நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். இங்கே ஒன்று மிஸ் ஆகிருக்கு. யாருக்காவது அது என்னன்னு தெரியுமா? என்னது? பிள்ளை. ஆமாம், பில்லு பிடிங்கிட்டு போயிட்டாங்க மாட்டுக்கு. பைலட், நீங்கள் சொல்லுங்க, இங்கே என்ன மிஸ் ஆகிருக்கு? எல்லாரும் எதிர்பார்த்த 1.5 பில்லியை தான் காணுங்க.
அதாவது இது எதனால நடந்திருக்கு நீ நினைக்கிற? எதனால இந்த அண்டர்வெல்லி மிஸ்ஸிங்? இது வந்துட்டு நியூ ஜென் இறக்க போகிறோம், அதனால 390லையும் கிடையாது, அதாவது நியூ லுக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. ஓகே, பட் ஆனா இது வந்து காஸ்ட் கட்டிங்காக இவங்க குறைச்சிருக்காங்க. அதுதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் பெரிய பிரைஸ் எல்லாம் ஒன்றும் வராது, ஒரு 1500 ரூபா அவ்வளோதான் வரும். இதுல என்ன காஸ்ட் கட்டிங்னு எனக்கு புரியல. எனக்கும் புரியல எதுக்காக டியூக் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க கேடிஎம். ஒரு அண்டர்வெல்லி இல்லாம நாங்க இந்த வண்டியை வச்சுட்டு படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சேரு அத்தனை சேர் அடிக்கும். ஸோ ஓகே வாங்க, இதெல்லாம் பேசி நம்ம ஒன்றும் டியூக் வரைக்கும் கேடிஎம் வரைக்கும் இது காது கேட்க போறது கிடையாது. ஓகே, இந்த ஒரு இன்ஜினோட மொத்த செட்டப்புமே பாருங்களேன், அந்த லுக் ஆகட்டும், அந்த எல்லாமே வந்துட்டு தரமாக இருக்கும். இந்த வண்டியோட லுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இன்ஜின் சைட்லேருந்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான இன்ஜின். அப்படியே நம்ம மக்களே, அதாவது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்துட்டோம், இன்ஜினை பார்த்துட்டோம், இடையில நடந்த சின்ன சின்ன ஃபன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து பேக் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னா ஒரு மோனோஷாக் கப்சர் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் கப்சர்லேயே இது வந்துட்டு 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். மோனோஷாக் கப்சர்லேயே 10 ஸ்டெப் வந்துட்டு இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டியூக் 200க்கு அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பவும் சரி அண்டர்பில்லி தான். அண்டர்பில்லி தான். ஃபுல்லி சைலன்சர் வராது, உங்களுக்கு அண்டர்பில்லி தான் வரும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட். ஸோ அப்படியே பேக் வீலுக்கு வந்தீங்க அப்படின்னா பேக் வீலுமே உங்களுக்கு ஏபிஎஸ் தான். அதுவும் வந்துட்டு கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. நீ கேட்பா அப்போ உங்கள் வண்டியில் மட்டும் ஏன் சென்டர் ஸ்டாண்ட் இருக்குன்னு. ஸோ ஒரு சில நேக்கட் ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபேரிங்ஸ், இதோட டிசைன், இந்த டிசைன் இருக்குது பார்த்தியா, இந்த டிசைனும் இந்த இன்ஜினும் ஓப்பனில் இருக்க ஒரு ரீசன்னால இங்கே எங்கேயுமே உன்னால் சென்டர் ஸ்டாண்ட் வைக்க முடியாது. அவன் கேட்டதெல்லாம் ஓகே, வந்துட்டு இருக்கு படுத்துட்டு கேட்டான் பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இந்த டவுட்டு. ஏன்னா உங்களுக்கு கேடிஎம் சீரீஸில் எந்த வெஹிக்கிள்ஸ்லையுமே உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டுங்கிறது கிடையாது. கேடிஎம் ஆகட்டும், யமகா பிராண்ட்லேயே ஆகட்டும், நம்ம டிவிஎஸ்லேயே ஆகட்டும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்லையுமே மேக்ஸிமம் சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அதோட சேசி அந்த மாதிரி, இந்த மாதிரி ஸ்விங்காம் இருக்கிறதுல நீங்கள் எங்கே கொண்டு போய் சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்க முடியும், அதில் சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்க முடியாது. இந்த ஸ்விங்காம் ரீசன் தான் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்விங்காம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிசைன் பாருங்கள், ஸ்விங்காமோட டிசைன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ பேக் வீல் டிஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 230 mm டிஸ்க்கு, டியூயல் சேனல் ஏபிஎஸ் தான். டிஸ்க் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு பிரம்பேவோட டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த டயர் சைஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150க்கு 60-17. ஸோ 150க்கு 60-17 தான் இந்த டயர் சைஸு. ஒரு பெரிய டயர்னே சொல்லலாம். நீங்கள் டயரே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல பெரிய டயர்னே சொல்லலாம். அண்டு முக்கியமாக அப்படியே மேலே வந்தீங்கன்னா பழைய அந்த டியூக்கோட அந்த எல்இடியிலேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். தம்பி போய் சாவி ஆன் பண்ணுப்பான். ஸோ எல்இடி வந்துட்டு உண்மையாலுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பேக் இண்டிகேட்டர் ஆல்சோ உங்களுக்கு வந்து எல்இடி தான். ஸோ டிஆர் எல்இடி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உண்மையாலுமே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கேப் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும். இந்த கேப் தம்பி என்ன பண்ணுங்க, பிரேக் பிடிச்சி பார்த்தா நம்ம. ஸோ இந்த ஒரு கேப் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கேப்னால தான் நம்மளுக்கு நிறைய சேரெல்லாம் இங்கே அடிக்குங்க பாருங்கள். ஆனால் மழை காலத்துல ரொம்ப சிரமம் தாங்க. கண்டிப்பாக மழை காலத்தில் வந்துட்டு இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மக்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. கண்டிப்பாக 10 அடி தான் ஓட்டிருப்பேன் சேர்த்துல, இங்கெல்லாம் அடிச்சிருந்துச்சு ஃபுல்லாக. இங்கே இந்த அளவுக்கு சேர் வர அளவுக்கு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜில் இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு. இந்த வண்டியோட டயர் ப்ரெஷருங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் வந்துட்டு உங்களுக்கு 29, சிங்கிளாக போனால் 29, பில்லியனோட போனீங்கனாலும் 29 தான் ஃப்ரண்ட் வீலோட டயர் செக்ஷன். டயரோட ப்ரெஷர் அதில் பாயிண்ட்ஸ் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறேன். சிங்கிளாக போனீங்கன்னா ரியர் வீலில் வந்து 28 வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் வீல்லையும் 28 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் ரெண்டுலேயுமே 28னா அது செக்ஷன், டயர் செக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கிறனால 28. பில்லியனோட போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃப்ரண்ட் 28, பேக் 35, இவ்வளோ தான். இந்த டயர் ப்ரெஷரை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது அதுதான், எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். டயர் ப்ரெஷர் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், டயரோட லைஃபும் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதனால் அந்த டயர் ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். டேங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொன்னா தெரியல, என்ன சொன்னேன், நல்லா குவாலிட்டி செம்ம முறுக்கெல்லாம் இருக்குது. டேங்க் குவாலிட்டி நல்லா முறுக்காக தாங்க இருக்கும். ஸ்டீல் டேங்க் தான் பார்த்துக்கோங்க, ஸ்டீல் டேங்க் தான். ஸோ டேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா பண்ணுறாங்க மத்தலாம் பண்ணாது. ஸோ இது டேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த வண்டிக்கு 13.5 லிட்டர் உங்களுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்துட்டு ஃபியூல் இன்ஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர BS6 எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும், மூச்சு வாங்கிக்கிறேன்,
எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு BS6 எல்லாத்துலேயுமே FI இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்ப்ளெண்டர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே அதுதான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ஓவரால் இந்த டியூக் 200ஓட நியூ ஜெனில் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நீ வெளியே போ. டேய் நீ நல்லா ரிவ்யூ பண்ண. நீ நல்லாவே பேசு சொல்லு. எனக்கு வண்டி பத்தி ஒன்றும் தெரியாது. அந்த கமெண்ட்டை சப்ஸ்கிரைப். நீங்கள் தான் யூடியூபரு ரைடரு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமாப்பா. ஸோ மக்களே, நம்ம டியூக் 200ஓட சவுண்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போங்க. போன சீட்டு போட்டுறாரு ஐடியல் சவுண்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது ஐடியல் நோட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு 3000 RPM லாக் பண்ணுறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க வாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 RPM தாண்டும் போது அவங்களோட அதாவது KTMோட யூனிக்கான அந்த ஒரு கலரில் சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஸோ அந்த கலர் தான் சொன்னேன். அந்த ஆரஞ்சு கலர் தான் இங்கே இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் டிஸ்பிளேல வரும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு 7000 RPM நீங்கள் டச் பண்ணணும் அந்த சவுண்டு உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ ஓவரால் நம்ம டியூக் 200ஓட ரிவ்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எப்பவும் போல் நம்ம ஸ்டைலில் நான் வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளான ரிவ்யூவாக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம டியூக் 200 நம்ம பிளாக் ஷார்க் மறந்துட்டேன். நம்ம டியூக்கோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க்கு. ஸோ இந்த பிளாக் ஷார்க்கோட ஓனரோட இதெல்லாம் நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். கடைசியில் சொன்ன எப்படி சரி நான் எடிட்டிங்ல பாத்துக்கிறேன்டா. இவனை மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் வரா. இவனை மாதிரி சில்வெண்ட் வந்துட்டு கூட வச்சுக்காதீங்க. கூட வச்சுக்கிட்டா ஃபன்னா இருக்குதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனா வந்துட்டு இவன் தான் பெரிய விடையா பார்த்து விடுறான். வந்ததுலேருந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். நிறைய கட் பண்ணிட்டோம். நம்ம சேனல்ல பாத்துருக்க மாட்டீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க மாப்பிள்ளை, எங்க ஏரியாவோட டான் இவர் தான் ரவீந்தர். எங்க ஏரியாக்குள்ள வந்து இவர் பேர் சொன்னீங்கன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாரு. போயிட்டு வைப்பா. ஒரு பல்ல மட்டும் காண எங்க வச்சிருக்காரு தங்க பல்ல. அந்த பல்லு இப்பதான் வாடகை கொடுத்துருக்காரு. ஸோ ஓவரால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்பவும் போல நம்ம ஸ்டைலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த டியூக் 200ஓட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. நான் நம்ம பைலட்டரோட இன்ஸ்டா ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம துப்பாக்கி பார்த்திபன் ப்ரோ சேனல் இருக்கும், நம்ம ஜிஜி ப்ரோவோட சேனல் இருக்கும். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.